இஸ்ரேலின் தலைநகரான டெல் அவீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தாக்குதல் நடத்திய ஈரான். வானிலேயே பெரும்பாலான ஏவுகணைகளை இடைமறித்து அழித்த இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பு. இஸ்ரேலின் டிமோனா, ஐஃபா நகரங்கள் மீது ஈரான் சரமாரியாக தாக்குதல். ஹோர்முஸ் நீரிணையை திறக்கும்படி கெடு விதித்த அமெரிக்காவிற்கு பதிலடி. இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதல் நடத்தும் ஈரான். ஒலி எழுப்பி மக்களை எச்சரித்த இஸ்ரேல் அரசு. ஈரான் மீதான அடுத்த கட்ட தாக்குதலை தீவிரப்படுத்திய அமெரிக்கா. ஈரானின் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல். போர் நிறுத்தம் தொடர்பாக ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ட்ரம்ப் மீண்டும் பேட்டி. வெளிப்படையாக கூற அச்சப்படுகிறது என்றும் விமர்சனம். பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்கா பலர் மூலம் செய்தி அனுப்பியது என ஈரான் வெளியுறவு அமைச்சர் விளக்கம். ஆனாலும் இதுவரை எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என உறுதி. இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று ஹோர்முஸ் நீரிணை வழியாக எரிவாயு கப்பல்களை அனுமதித்து வருவதாக ஈரான் விளக்கம். வரும் நாட்களிலும் இந்திய கப்பல்கள் தடையின்றி செல்லும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உறுதி. நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தியது நயாரா பெட்ரோல் நிறுவனம். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் உயர்வு. ஐதராபாத்தில் கேஸ் ஏஜென்சி நிறுவன வாகனத்தை வழிமறித்து சிலிண்டர்களை அபகரிக்க முயன்ற பொதுமக்கள். ஏஜென்சி ஊழியர்கள் தடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என பரவி வரும் வதந்தி. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பெட்ரோல் நிலையங்களில் அலைமோதும் கூட்டம். சோமாலியாவில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு. 1 லிட்டர் பெட்ரோல் விலை 50 ரூபாய்க்கு மேல் உயர்த்தப்பட்ட நிலையில் தவிக்கும் ஆட்டோ தொழிலாளர்கள். நயினார் நாகேந்திரன் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய கோரி திமுக மனு. 2024 மக்களவைத் தேர்தலின் போது 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்தது தொடர்பாக விரைவில் விசாரிக்கும் உயர்நீதிமன்றம். திமுக கூட்டணியில் மதுரை தெற்கு, மொடக்குறிச்சி, கோவில்பட்டி தொகுதிகள் மதிமுகவுக்கு ஒதுக்கீடு என தகவல். சீர்காழி தனி தொகுதியில் தனிச்சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் தகவல். மதிமுக போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது இன்று மாலை கையெழுத்தாகிறது. திமுக குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு மதிமுக பேச்சுவார்த்தை குழு பேட்டி. எங்களுடைய தகுதி நிர்ணயத்தில் எங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம். அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைமை. மதிமுக சார்பில் போட்டியிடுவோர் நாளை ஒரு நாள் விருப்ப மனுக்களை பெற்று அளிக்கலாம். விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு நாளையே வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என தலைமை அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்திற்கு 1 இடம் ஒதுக்கீடு. மணச்சநல்லூர் அல்லது ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட விருப்பம் என அக்கட்சித் தலைவர் பரதன் பேட்டி. ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர் ஆகிய 2 தொகுதிகளில் நாளை எந்த தொகுதியை பொதுச் செயலாளர் வெளியிடுகிறாரோ அந்த தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிமுகவும் திமுகவும் மறைமுக ஒப்பந்தத்தை செய்துள்ளன என சீமான் விமர்சனம்.
திமுக அமைச்சர்களை வெற்றி பெற வைக்கும் வகையில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக தொகுதி ஒதுக்கியதாக விமர்சனம். எங்க திமுகவுடைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் பாஜக கூட்டி ஜெயிச்சு அவங்க பிஜேபி சொல்லி எளிதா தோக்கடிக்கணுங்கிற எல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். புதுச்சேரியில் திமுகவிற்கான தொகுதிகளில் மனு தாக்கல் செய்த காங்கிரஸ் பிரமுகர்கள் வாபஸ் பெற மறுப்பு. வேட்புமனு தாக்கல் வாபஸ் பெற இன்றே கடைசி நாள் என்ற நிலையில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் திமுக மோதல். புதுச்சேரியில் 2 தொகுதிகளில் மனு தாக்கல் செய்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி கூட ஒதுக்காத நிலையில் மனு தாக்கல். புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த 3 தொகுதிகளில் விசிக போட்டியிடுவது உறுதி. கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதியிலும் காங்கிரஸ் வேட்பாளர் மனுவை வாபஸ் பெறாததால் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை வரும் 2ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்க திட்டம். திருவாரூரில் தொடங்கி குளத்தூரில் நிறைவு செய்ய உள்ளதாக தகவல். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேச்சுவார்த்தை. எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது இறுதி செய்யப்படாததால் இன்று மாலை மீண்டும் ஆலோசனை. பிரேமலதா விஜயகாந்த் பாமக வேட்பாளரை எதிர்த்து களம் காண வாய்ப்பு. விருத்தாச்சலம் அல்லது ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிடுவார் என தகவல். திருவண்ணாமலை கோவிலில் பாமகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வைத்து சௌமியா அன்புமணி வழிபாடு. தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு பதில் கூற மறுப்பு. தாவேகவின் 234 வேட்பாளர்களை நாளை விஜய் அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல். நாளை மறுநாள் பரப்புரையை தொடங்க வாய்ப்பு. விருந்தினராக வருபவர்களை விட எப்போதும் தங்களோடு இருப்பவர்களையே மக்கள் விரும்புவார்கள். பெரம்பூரில் விஜய் போட்டியிடப் போவதாக கூறப்படும் நிலையில் அமைச்சர் சேகர்பாபு பதில். நல்லது கெட்டது, தீமைகள் நன்மைகள், புயல் வெள்ளம், இயற்கை சீற்றம், தீ விபத்து, பல குடும்பங்களுடைய சூழ்நிலைகள், இவற்றையெல்லாம் அனுசரித்து மக்களோடு மக்களாக ஒன்றாக பழகியவர்களை விரும்புவார்களா, அல்லது விருந்தினர் போல் எப்போதாவது ஒரு வேளை வீட்டிற்கு வருபவர்களுக்கு ஒரு தட்டு உணவு அறிந்து விட்டு திரும்பி அனுப்பிவிடுவது, அப்படி இருப்பவர்களை விரும்புவார்களா? திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திருச்செங்கோடு, பொள்ளாச்சி தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு. கருணாஸ் கட்சிக்கு சிவகங்கை தொகுதி கிடைக்கும் என தகவல். தாவேகவில் இணைய உள்ள தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் பொதுச் செயலாளர் டி. செல்வம் நேற்று செல்வ பெருந்தகை நீக்கிய நிலையில் இன்று இணைகிறார். புதுச்சேரியில் தாவேக கூட்டணியில் உள்ள நேயம் மக்கள் கழகத்திற்கு பொதுச் சின்னம் ஒதுக்க கோரிய மனு தள்ளுபடி. வேட்புமனு தாக்கலுக்கான நேரம் முடிந்த பிறகு கட்சி பதிவு செய்ததை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜோலார்பேட்டை தொகுதியில் பரப்புரையை தொடங்கினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி. திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். எதிர்க்கட்சியாக இருந்ததால் திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள், அதிக இடங்கள் ஒதுக்கீடு என எழுந்த விமர்சனத்திற்கு அமைச்சர் சிவசங்கர் பதில். தேமுதிகவும் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி. எனவே அதற்கான ஒரு அங்கீகாரத்தோடு அந்த இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது.